வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்ல ஒருத்தர் வந்து டெலிகிராம்ல பிடிஎஃப் ஆக்சுவலா கேட்டுட்டு டெலிகிராம் குரூப்ல இருக்கிறவங்க எனக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டு சார் எனக்கு இது டவுட்டா இருக்குது, இதுல இருக்கிறத என்ன ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? சரி, நம்ம பார்ப்போம். டெலிகிராம் லிங்க் ஆக்சுவலா கீழே இருக்குது. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க கீழே இருக்கிற குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம். எப்படி சிம்பிளா சம்ம சால்வ் பண்றன்னு மட்டும் பாருங்க. ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். பிசி அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். சிஏ 20 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 3 பேரும் சேர்ந்து தனித்தனியாக வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. நம்ம எப்படி எழுதணும், நான் எப்படி எழுதுறேன்றத பாருங்க. ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்கள்ல முடிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏபி 2 பேரு 12 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து பிசி அதே வேலையை 15 நாள், பிசி அதே வேலையை 15 நாட்களை செய்து முடிக்கிறாங்க. சிஏ அதே வேலையை 20 நாட்களை செஞ்சு முடிக்கிறாங்க. 3 பேரும் தனித்தனியான்னு சொல்லிருக்காங்களா? நம்ம அப்படியே நிப்பாட்டிடலாம் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை எடுத்து எழுதிட்டோன்னே எல்சிஎம் கண்டுபிடி. எல்சிஎம் என்னன்னு பாரு. 12, 15, 20க்கு எல்சிஎம் என்னன்னு பாரு. பெரிய நம்மளோட மல்டிபிளிகேஷன்ல தான் எல்சிஎம் இருக்கும். ஓகேவா? 20ல 15 டிவைட் ஆகுமான்னு பாரு, டிவைட் ஆகாது. 20ல 12 டிவைட் ஆகுமான்னு பாரு, ஆகாது. அப்ப அது எல்சிஎம் இல்ல. 20 2ஆல பெருக்கு 40, 40ல 15 டிவைட் ஆகுமா? 15 2 30, 15 3 45 டிவைட் ஆகாது. 20 3 60, 60ல 15 டிவைட் ஆகும், 12 டிவைட் ஆகும், 20 டிவைட் ஆகும். அப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தா 60. இப்படிதான் எல்சிஎம் ஈஸியா கண்டுபிடிக்கணும். பெரிய நம்மளோட மல்டிபிளிகேஷன்ல போகணும். ஓகேவா? சரி, நம்ம பார்ப்போம். 20 3 60. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா எதால மல்டிபிளிகேஷன் பண்ணா இது எல்சிஎம் வருதுன்னு பார்க்கணும். 12 5 60, 15 4 60, 20 3 60 அப்படின்னு பார்க்கணும். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டு. 2A இருக்கும், 2B இருக்கும், 2C இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா 2ABC. இது எல்லாத்தையும் கூட்டு 2ABC எவ்வளவு அப்படின்னு பார்த்தா இது எல்லாத்தையும் கூட்டினா 5 3 9, 9 3 12 கிடைக்கும். வெறும் ஏபிசி என்னன்னு பாரு. ஏபிசி எவ்வளவு? இந்த 2ஆல அடிச்சா 6 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய 6 ஒர்க்கு தான், 6 நாட்கள் கிடையாது, 6 ஒர்க் இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன கேட்கறாங்கன்னா ஏ தனித்தனியா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஆப்ஷன்ல சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க. தனித்தனியா ஏ எவ்வளவு, பி எவ்வளவு, சி எவ்வளவு கேட்கறாங்க. சேர்ந்துன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்குறாங்களா? இந்த சேர்ந்து 3 பேரும் சேர்ந்துங்கிறத இந்த 6 கொண்டு போய் மேல டிவைட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். 6 கொண்டு போய் மேல டிவைட் பண்ணு, 5 ஆன்சர். அப்ப சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாளா செய்வாங்கன்னா 10 நாள் செய்வாங்க. இங்கே ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 10 நாள் சேர்ந்து செய்வாங்க. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாரு. 15 20 25 இருக்கு. எல்சிஎம் கொண்டு போய் கடைசியா இருக்கிறது ஏபிசியை மட்டும் போய் டிவைட் பண்ணாலே ஆன்சர் வரும். சரி, நம்ம அடுத்து பார்ப்போம். ஏன்னா இந்த கொஸ்டின் 3 கொஸ்டின் ரிப்பீட் இருக்கு. நான் பிடிஎஃப்ல பாக்குறேன் 3 கொஸ்டின் இதே கொஸ்டின் ரிப்பீட் இருக்கு. அதனால மீதி இருக்கிற தனித்தனியா இருக்கிறது பார்த்துடலாம். ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, பி எப்படி கண்டுபிடிக்கிறது, சி எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? சரி, இப்ப இதுல ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 3லயும் ஏ இல்லாதது என்னன்னு பார்க்கணும். ஏபில ஏ இருக்கு, பிசில ஏ இல்ல, சில ஏ இருக்கு. அப்ப ஏ இல்லாதது இது பிசி. அப்ப ஏபிசில பிசியை கழிச்சா ஏ கிடைக்கும். ஏபிசில பிசியை கழிச்சா ஏ கிடைக்குமா? பிசி எவ்வளவு? 4. அப்ப 6ல 4 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 2 தான் ஏவோட ஒர்க்கு. அந்த 2 கொண்டு போய் அந்த எல்சிஎம்ல போய் டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். எல்சிஎம்ல டிவைட் பண்ணா அப்ப என்ன கிடைக்கும்? ஏ 30 கிடைக்கும். ஏ 30 எங்க இருக்குது? அதுவும் ஒண்ணு தான் கொடுத்துருக்கான். மீதி 35 40 45 தேவையில்ல, விட்டுற வேண்டியதான். மீதி பி எப்படி கண்டுபிடிக்கணும்னா பி இல்லாததை பார்க்கணும். ஏபிசி 6, பி இல்லாதது எது? சி தான். பி இல்ல. ஏபில பி இருக்கு, பிசில பி இருக்கு, சில பி இல்ல. அப்ப அதோட ஒர்க்கு 3 கொண்டு 6ல மைனஸ் பண்ணு. 6ல 3 போச்சுன்னா மீதி 3. அதுதான் பியோட ஒர்க்கு. அந்த மீதி இருக்கிற 3 எல்சிஎம்ல போய் டிவைட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். 3 டிவைட் பண்ணி 20 கிடைக்கும். சி அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கிறது. சி இல்லாதது எது? ஏபி. ஏபியோட ஒர்க்கு 5. 6ல 5 போச்சுன்னா 1. 60ல போய் 1 டிவைட் பண்ணா 60 தான் ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்த செம்ம பார்ப்போம். இப்ப இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து 10 நாள்ல தனித்தனியா ஏ 30, பி 20, சி 60ல முடிப்பாங்க. ஓகேவா? 2வது கொஸ்டின் பாருங்க. ஏபி ஒரு வேலையை 12, பிசி 15, சிஏ 20 நாட்களும் சேம். இப்ப போட்ட அதே கொஸ்டின் தான். ஓகேவா? இப்ப நம்ம போட்ட அதே கொஸ்டினே தான் கொடுத்துருக்காங்க. நான் உன போட்டு காமிக்கிறேன் பாரு. ஏபி 12, பிசி 15, சிஏ 20. 3 பேரும் சேர்ந்து முடிக்க மட்டும் எவ்வளவு கேட்கறான். நம்ம முன்னாடி போட்ட அதே கொஸ்டின் தான். எல்சிஎம் 60, 12 5 60, 15 4 60, 20 3 60, 5 4 9 3 12 போட்ட சமயம் வருதா? 2ABC இருக்குமா? 2ABC 12. அப்ப ஏபிசி வந்து வெறும் 6 இருக்கும். 6 கொண்டு போய் டிவைட் பண்ணா 3 பேரும் சேர்ந்து அந்த ஏபிசி செய்யற ஒர்க்கு 10 அப்படின்னு வரும். 6 போய் டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன இருக்கும்? 10.
அதான் ஆன்சர், சி ஆப்ஷன். 3 தடவை கொஸ்டினை லைட்டா ட்விஸ்ட் பண்ணிருக்கான், அவ்வளவுதான். அது பெருசா கொடுத்து தனித்தனியா என்னன்னு கேட்கறான், இங்க வேற மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் சேம் அதே தான். ஏபி 12, பிசி 15, சிஏ 20 3 பேரும் செய்து முடியும் ஆகும் ஆட்கள் என்ன கேட்கிறான், அதே கொஸ்டின் தான், தேவையில்லை. ஓகேவா? போட்டு பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் இங்க வரலாம், இது வேற கொஸ்டின். ஏபி 6 சேம் டைப், அது ஓகேவா? சேம் டைப்ல வேற கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஏபி 6 நாட்களிலும், ஏபி 6 நாள், பிசி 12 நாள், சிஏ 4 நாட்களிலும் செய்து முடிப்பார். 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம். பெரிய நம்பர் இது 12. 12ல 6 டிவைட் ஆகும், 12 டிவைட் ஆகும், 4 டிவைட் ஆகும். அப்ப எல்சிஎம் என்னதான், 12 முடிச்சிடலாம். 6 2 12, 12 1 12, 12 4 3 12 எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம் வருதுன்னு பாரு. இப்ப இங்கிட்டு ஏபிசி எல்லாம் கூட்டு 2abc அப்படின்னு கிடைக்கும். 2a 2b 2c இருக்கிறனால 2abc இங்க எவ்வளோ, 2 1 3 3 6. அப்ப வெறும் ஏபிசி என்னன்னு கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். வெறும் ஏபிசி 3. அப்படியே ஆன்சர் சொல்லிட கூடாது, அங்க வெறும் 3 இல்ல. இந்த கடைசியா இருக்கிறத கொண்டு போய் எல்சிஎம் டிவைட் பண்ணதான் ஆன்சர் கிடைக்கும். 3 அப்படியே டிவைட் பண்ணு 4ன்னு கிடைக்கும். அப்ப எத்தனை நாள வேலை பார்த்திருப்பாங்கன்னா 4 நாள்ல வேலை பார்த்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் லாஸ்ட் ஸ்டெப்பும் எல்சிஎம் தான் ஸ்டார்ட் பண்ணும். கேள்வி எழுந்தனோடனே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிற, கடைசி ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது எல்சிஎம் தான் முடிக்கணும். அப்பதான் ஆன்சர் வரும் நம்ம கைக்கு. இல்ல மாறி நான் இங்கேயே கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் போடுறேன், எல்சிஎம்ல கையை வைக்கலன்னா ஆன்சர் வராது, தப்பா முடிஞ்சிடும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த சம்ம பார்ப்போம். ஏபி 20 ஒரு வேலையை 18 நாட்களில் செய்து முடித்தார். சேம் டைப் வேற கொஸ்டின். ஓகேவா? ஆக்சுவலா சேம் டைப் கொஸ்டின் வேற, எல்லாமே மாறி இருக்கு. ஏபி 18 நாள், பிசி 24 நாள், சிஏ 36 நாட்கள்ல முடியுது அப்படின்னு சொல்றான். 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்போதும் போல என்ன செய்வோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம். கேள்விதான் எழுதியிருக்கேன். எல்சிஎம் என்ன, 36ல பெரிய நம்பர் இது 36. 36ல 24 டிவைட் ஆகுமா, ஆகாது. 36 2 2ஆல மல்டிப்ளை பண்ணு. 36 2 72. 72ல 36 டிவைட் ஆகும். 24 3 72, 18 4 72 டிவைட் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 72. 18 4 72, 24 3 72, 36 2 78ன்னு வரும். ஓகேவா? இப்ப 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் கேட்கிறாங்களா, அப்படியே இது எல்லாத்தையும் கூட்டு 4 3 7 7 2 9 அப்படின்னு இருக்குது. இந்த சைட்ல எல்லாத்தையும் கூட்டினா 2a 2b 2c, அப்ப 2abc = 9. அப்ப வெறும் abc 9/2. இதை போய் அடிச்சு பாயிண்ட் எல்லாம் வச்சு மாத்திட்டு இருக்க கூடாது. ஓகேவா? பாயிண்ட்ல எல்லாம் மாத்திட்டு இருக்காத, அப்படியே வச்சுக்கோ. ஏபிசி 9/2. அவன் என்ன கேட்கறான், 3 பேரும் சேர்ந்து தான் கேட்கறான். ஏபிசியை கண்டுபிடிச்சா போதும். இதை கொண்டு போய் எல்சிஎம் டிவைட் பண்ண ஆன்சர் வரும். 72 டிவைடட் பை 9/2 இருக்கா, இங்க கீழே இருக்கிற 2 எங்கிட்டு வந்துடும் அப்படின்னா மேல போயிடும். மல்டிபிளிகேஷன்ல மேல போயிடும். 9 9 9 8 9 72, 8 × 2 16 ஆன்சர். அப்ப அவ்வளவுதான். நீ அந்த பின்னத்தை பின்னமாவே வச்சு அங்க கொண்டு போய்க்கலாம். கீழே பின்னம் இருக்கிறது 72 டிவைட் பை 9/2 இருக்கிற கீழே இருக்கிற 2 மேல தலைகளா போகும். அவ்வளவுதான். 9 அடிச்சா 9 9 9 8 9 72, 8 × 2 16 ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, புரிஞ்சுது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, புரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்டை வச்சுதான் இவங்கெல்லாம் ஓரளவு புரியுது, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நான் அடுத்தடுத்த சம்ம சால்வ் பண்றதுக்கு, அடுத்தடுத்த டாபிக் சூஸ் பண்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதனால கீழே உங்க கமெண்டை கொடுங்க, பார்க்கலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டா இருக்குது, இமேஜ் வேணாலும் செட் பண்ண முடியல அப்படின்னா டெலகிராம்ல பாருங்க. ஓகேவா? டெலகிராம்ல வந்தீங்க அப்படின்னா இமேஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. சரி, பார்ப்போம். அடுத்து ஏபி 10 நாட்களிலும், பிசி 15 நாட்களிலும், சிஏ 18 நாட்களிலும் தனித்தனியே வேலை செய்தனர். அதே கொஸ்டினா? இல்ல, முன்னாடி 16ன்னு போட்டோம். ஓகேவா? இது வேற கொஸ்டின்ல இருக்கு, பார்க்கலாம். ஏபி 10 நாட்களிலும், பிசி 15 நாட்களிலும், சிஏ 18 நாட்களிலும் வேலை செய்தனர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் 18. 18ல 18 டிவைட் ஆகணும். 15 டிவைட் 18 2 36, 18 4 18 3 அதெல்லாம் வராது. எல்லாமே 0 5ல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்ப இதையும் 0ல தான் வர மாதிரி இருக்கணும். அப்ப 1 10ஆல டிவைட் பண்ணா 180, இல்லைன்னா 5ஆல டிவைட் பண்ணா 90 வரும். 90ல டிவைட் ஆகாதான் பாரு. 19 90, 15 6 90, 18 5 90. அப்ப எல்சிஎம் என்னவா இருக்கும், 90. அந்த இதுக்கு முன்னாடி எதுவுமே டிவைட் ஆகாது. 90க்கு முன்னாடி இருக்கிற எதுவுமே டிவைட் ஆகாது இந்த நம்பருக்குள்ள. அப்ப எல்சிஎம் 90. ஓகேவா? அப்ப இங்க 2abc = என்னன்னு போடலாம்,
2abc equal to 9 6 15 5 20. அப்ப வெறும் abc என்னன்னு எடுத்துடலாம், இந்த ரெண்டால அடிச்சா வெறும் abc 10, வெறும் abc 10. அப்ப நம்ம கேட்கறது என்ன கேக்குறான், பி தனியே, பி மட்டும் கேட்கிறான், பி தனியே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார், பி மட்டும் வேணும்ன்றான். ஏபிசி 10, பி இல்லாதது எது, ஏபில பி இருக்கு, பிசில பி இருக்கு, ஏசில பி இல்லையா, அதை கொண்டு வந்து மைனஸ் பண்ணு. அப்பதான் ஏபிசில சிஏ கழிச்சா பி கிடைக்கும். அப்ப சிஏ எவ்வளோ 5, 10ல 5 போச்சுன்னா 5 தான் பி, 5ன்னு ஆன்சர் சொல்லக்கூடாது. இந்த கொண்டு வந்து எல்சிஎம்ல டிவைட் பண்ணா ஆன்சர் வரும். 90 5ஆல டிவைட் பண்ணு, 18 5 90. அப்ப ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்னா 18 கிடைக்கும். ஓகேவா, சரி, ஈஸி தான், சிம்பிளா போயிட்டு இருக்கலாம் டக்கு டக்குன்னு. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய பேர் திணறுவாங்க, பாயிண்ட்ல விட்டுறாங்க. சொன்ன நம்பர் எல்லாம் 3 நம்பரா இருந்துச்சு, இந்த கொஸ்டின் என்ன பின்னத்துல வருது, இதே எப்படி சால்வ் பண்றதுன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகேவா, பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஏபி இருவரும் 6 நாட்களில் செய்து முடிகின்றனர். ஓகேவா, ஏபி 6 நாள். அடுத்து பிசி அதே வேலையா 10 நாள்ல செய்து முடிக்கிறார், பிசி அதே வேலையா 10 நாள்ல செய்து முடிக்கிறார். சிஏ 7 நாள்ல செய்து முடிக்கிறான்னு சொல்றான், சிஏ 7 நாள்ல செய்து முடிக்கிறார். 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் என்னன்னு கேட்கிறான். இப்ப எப்படி நீ எல்சிஎம் கண்டுபிடிப்ப, முன்னாடிலாம் நார்மலா இருந்தது, நீ டக்கு டக்குன்னு பெரிய நம்பர்லாம் போட்டேன், இப்ப எப்படி எல்சிஎம் கண்டுபிடிப்பான்னு கேள்வி கேட்கிறாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, முழு நம்பரா மாத்துறதுக்கு இந்த 7 முழு நம்பரா மாத்தணும்னு பாக்குறேன். ஓகேவா, 7 2ஆல பெருக்குனா 15 வருமா, இந்த மொத்த நம்பரையும் 2ஆல பெருக்கிறேன், 2ஆல பெருக்குனா 12. ஓகேவா, இது எல்லாத்தையும் அப்படியே டூப்ளிகேட் ரெடி பண்றேன். இதுதான் இப்ப ஒரிஜினல்ன்ற மாதிரி. 6 12 மாத்திரம், 10 20 மாத்திரம், 7 15 வச்சுக்கிறேன். அப்ப இதுதான் இப்ப இருக்கிற நம்பர்ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஏபி 12 நாள்ல, பிசி 20 நாள்ல, சிஏ 15 நாள்ல நான் மாத்திக்கிறேன். ஏபி 12 நாட்கள்லயும், பிசி 20 நாட்கள்லயும், சிஏ 15 நாள்னு வச்சுட்டேன், அவ்வளவுதான். இப்ப இதை வச்சு போட்ட ஆன்சரை கண்டுபிடிச்சி அதை நம்ம இங்க 2ஆல பெருக்கி இருக்கோமா, ஆன்சரை 2ஆல ஊத்த ஆன்சர் வந்துடும். கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம்மா, 20 15ஆல டிவைட் ஆகாது, 22 40 டிவைட் ஆகாது, 20 3 60 டிவைட் ஆகும், 12 5 60, 20 3 60, 15 4 60. இப்ப 2abc என்னன்னு கிடைக்கும், 5 3 8 8 4 12. 2abc 12னா அப்ப வெறும் ஏபிசி என்னவா இருக்கும், 2ஆல டிவைட் பண்ணா 6, அப்ப வெறும் ஏபிசி 6ன்னு கிடைக்கும். 6 ஆன்சர் சொல்லுவோம், எல்சிஎம்ல போய் டிவைட் பண்ணுவோமா, எல்சிஎம்ல 6 டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அப்படியே சொல்லக்கூடாது, நம்ம இங்க ஆன்சர் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான். 10 ஆப்ஷன்ல இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அவன் கொடுத்துருக்கிற டேட்டாவை 2ஆல பெருக்கி ஆன்சர் சொல்றோம். அப்ப வந்த ஆன்சரை 2ஆல வகுத்துரு, 10 2ஆல வகுத்தா என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். அதான் ஆன்சர், அவ்வளவுதான். ஓகேவா, அந்த ஆன்சர் எவ்வளவு, 5ன்னு கிடைக்கும். புரியுதா, சரி அடுத்து பார்க்கலாம். ஓகேவா, நல்லா ஒரு டைம் பார்த்துக்கோங்க, முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் சேம் டைப்பே தான், ஈஸியா சால்வ் பண்ணலாம். உனக்கு எதுவும் டவுட்டா இருந்தது அப்படின்னா கேளுங்க என்னன்னு சொல்லிட்டு. ஏ பி சி ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்க ஆகும் நாட்கள், ஏ 24, பி 6, சி 12. தனித்தனியா அவன் ஏ இவ்வளவு, பி இவ்வளவு, சி இவ்வளவு கொடுக்காம ஏ பி சி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் முறையே 24 6 12ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம், பெரிய நம்பர் 24ல 6 டிவைட் ஆகும், 12 டிவைட் ஆகும். அப்ப எல்சிஎம் 24, எல்சிஎம் 24, 24 × 1 24, 4 6 24, 12 2 24. அப்ப 3 பேரும் சேர்ந்து, இது 3 பேரும் சேர்ந்தா என்னன்னு கிடைக்கும், 4 1 5 5 2 7 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா தான் போட்டுருக்கா, 24 6 12, ஒரு 24 24, 6 நாள் 24, 12 2 24, 6 7 கரெக்டா தான் வருது. சரி பார்ப்போம். இப்ப அடுத்து இவர்கள் 3 பேரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள் என்னன்னு கேட்கிறாங்களா, 3 பேரும் சேர்ந்தா என்னன்னு கிடைக்குது, 7ன்னு கிடைக்குது. இந்த 7 கொண்டு போய் எல்சிஎம்ல போய் டிவைட் பண்ணா ஆன்சர் வந்துடும். 7 போய் டிவைட் பண்ணு, 7 3 21, 7 3 21, மீதி என்னன்னு இருக்குது, 3ன்னு இருக்குது. ஓகேவா, அந்த 3 அப்படியே வச்சு கீழே 7 கொண்டு வந்துரு, அவ்வளவுதான் ஆன்சர். 3 3/7 எங்க இருக்குது, ஏ ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா, எல்சிஎம் என்ன வந்திருக்குது, ஃபர்ஸ்ட் நார்மலா பாத்துருக்கேன், 24 எல்சிஎம். ஏதால பேருக்குன்னா எல்சிஎம் வருது 24 1 24, 4 6 24, 12 2 24. 3 பேரும் சேர்ந்து முடிக்க ஆக மாட்டோம்னா ஏபிசி இது 3 கூட்டினா 7ன்னு கிடைக்கும். இதை கொண்டு போய் அப்படியே எல்சிஎம் டிவைட் பண்ண ஆன்சர் 24/7. ஒரு சில பேருக்கு இதை கண்டுபிடிக்க முடியல, இதுல இருந்து இதை கன்வெர்ட் ஆகும் போது நிறைய பேருக்கு தெரியல. ஒண்ணும் இல்ல, 7ஆல டிவைட் பண்ணு, 7 3 என்ன வந்துச்சு, பர்ஃபெக்டா டிவைட் ஆகுது, 21 வரை வந்துருச்சு. மீதி 3 டிவைட் ஆகாம அப்படியே இருக்கா, 3 வந்து 7ஆல டிவைட் ஆகல, அந்த 7 அப்படியே வச்சுக்கோ, அவ்வளவுதான்.
3/7 அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து பாப்போமா? இந்த சம்மா போட்டோம். நம்ம முன்னாடி போட்டதே தான். 24 7ஆல டிவைட் பண்ணா 3/7 வச்சா சேம் அதே கொஸ்டினே தான் கொடுத்துருக்காங்க இங்க. ஓகேவா? போட்டு ட்ரை பண்ணிருங்க என்னன்னு சொல்லி. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலை. இந்த சம்மா போட்டு பார்க்கலாம். ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஏபிசி 4 நாள்ல முடிக்கிறாங்க. அடுத்து ஏ தனியா 12 நாட்களிலும் பி தனியே 18 நாட்களிலும் செய்து முடித்தால் சி தனியா எவ்வளவு அப்படின்னு கேட்கிறான். பி தனியா 18 நாள். அவன் கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா சி எவ்வளவு நாளா செய்து முடிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் 18 12 4 டிவைட் ஆகிற மாதிரி சொல்லணும். 18 2 30 18ல 12 டிவைட் ஆகாது. 18 2 36 12 3 36 4 9 36 18 எல்லாமே டிவைட் ஆகுது. அப்ப எல்சிஎம் என்னன்னா 36 4 9 36 12 3 36 18 2 36. இதுதான் இப்ப நம்மளுக்கு கொஸ்டின். இது யூனிட். அப்ப என்ன செய்யணும்? சி மட்டும் கேள்வி கேட்கிறானா ஏபிசில இருந்து ஏபிய கழிச்சா என்ன கிடைக்கும்? சி கிடைக்கும். அப்ப ஏபி எவ்வளவு இங்க 5. இது ஏபிசி 9 9 5 போச்சுன்னா 4 தான் சி. இது போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? சி வந்து 4 தான். அந்த 4 கொண்டு போய் டிவைட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். சியோட யூனிட் 4. 4 டிவைட் பண்ண ஆன்சர் எவ்வளோ? 9 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா சி ஆப்ஷன் 9. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி ஏபிசி. ஓகேவா? ஏ 8 நாள்லயும் பி 12 நாள்லயும் சி 16 நாள்லயும் செய்து முடிக்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின். ஏசி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 2 நாள் செய்யறாங்க. சேர்ந்து செஞ்சுட்டு பின்னர் சி விலகிட்டான், பி சேர்றான். இப்ப 2 பேர் செய்து முடிக்க ஆகும் நாட்கள் என்னன்னு கேட்கிறான். கொஸ்டின் அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் என்ன? 16 டிவைட் ஆகுமா? 12ல டிவைட் ஆகாது. 16 2 32 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. 16 3 48 எல்லாத்துலயும் டிவைட் ஆகும். அப்ப எல்சிஎம் 48. 8 48 12 4 48 16 3 48. எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம் வருதோ நீ போட்டுக்கிற. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும். ஏசி இருவரும் சேர்ந்து அவ்வேளையை 2 நாட்கள் சேர்ந்தனர். ஏவும் சியும் சேர்ந்தா எவ்வளவு? 6 + 3 9ன்னு வரும். 2 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. ஏவும் சியும் கூட்டினா 6யும் 3யும் கூட்டினா 9. 2 நாள் வேலை செஞ்சா 18. அப்ப டோட்டல் வேலையில இருந்து 2 பேர் செஞ்சுட்டாங்க. 18 செஞ்சா மீதி எவ்வளவு இருக்கும்? 30 தான் மீதம் இருக்கும். 48 ஒர்க்ல 18 ஒர்க்க ஏவும் சியும் செஞ்சுட்டாங்கன்னா மீதி 30 இருக்கும். இப்ப சி விலகுறான், பி சேர்றான். ஓகேவா? சி விலகிட்டான், பி சேர்றான். ஏபி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்கிறான். ஏபியை கூட்டு. ஏவும் பியும் என்ன? 6 + 4 10. மீதம் உள்ள வேலையை அந்த 10 பேர் 10 யூனிட் செஞ்சா என்ன இருக்கும்? ஆன்சர் மீதி 3 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? பி ஆப்ஷன். அவ்வளவுதான், ஈஸியா போட்டுடலாம். இவ்வளவு தூரம் நம்ம இந்த மெத்தடுக்கு கொண்டு வந்ததே இதுதான் காரணம். ஓகேவா? டக்கு 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 டக்குன்னு செம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.